நல்லா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு புது வீட்டுல இருப்பீங்க. இதுதான் ஜோதிடத்தினுடைய துல்லிய நிலை. இவ்வளவுதான் ஜோசியம். மாத்திரேன், நிமித்திரேன், பிதுக்கிறேன், உத்திராட்சம் போடுறேன், தாயத்து கட்டுறேன், வாழை மரம் வெட்டுறேன் சொல்றவங்களுக்கு எல்லாம் இவ்வளவுதான் நான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். புது வீட்டுக்கு நெக்ஸ்ட் இயர் போக போறீங்களா? டைம் எப்படி இருக்கு? சுக்கிரன் நடப்புல இருப்பாருங்க. இல்ல 4ஆம் அதிபதியோட தசையோ புக்தியோ அந்தரமோ வந்திருக்கும். இல்ல சுக்கிரனோட தசையோ புக்தியோ அந்தரமோ வந்திருக்கும். தேவகி ஹாய் வணக்கம் எல்லாம் சொல்லிட்டாங்க. புது வீட்டுக்கு போறாங்க. 24/3/74 11:23 AM. நான் கேல்னு போட்டுக்கிறேன். டிக்டாக்ல இருந்து தான் கேட்டிருக்கீங்க. நான் கேல்னு போட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் புது வீட்டுக்கு போறாங்க மீனராசிக்காரங்க. ஏன் அந்த புது வீட்டுக்கு போறாங்க? சரி, இந்த இடத்துல ரிஷப லக்னமாகி லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகம். அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க. ஆனா சனி அதிக சுபத்துவமான ஜாதகம். ஓகேங்களா? நேரடியாக குரு 2/10 அமைப்போடு இருக்கக்கூடிய அமைப்பு. சரி, நேரடியா ஏன் இப்ப நீங்க இங்க பக்கம் போறீங்க? ஓகே, நேரடியாக இப்ப உங்களுக்கு இவ்வளவுதான். நேரடியா பாருங்க, என்ன சொன்ன? ரெண்டே விஷயம் தான் சொன்னேன். ஒண்ணு உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கணும், இல்ல 4ஆம் அதிபதி தசை நடக்கணும். சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. சூரியன் 4ஆம் அதிபதியா? இன்னும் உள்ள நோண்டி போய் பார்த்தோம்னா சுக்கிரன் நடந்துகிட்டு இருப்பாரு. சரி, அடுத்த வருஷம் நீங்க இவரை பார்க்க போறீங்க. சாரி, இன்னொரு வீட்டுக்கு போறீங்க. அம்மா ஸ்கிரீன்ல அப்படியே தெரியும். சூரியன் புக்தி, சூரிய தசையில குரு புக்தியில நல்லா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு புது வீட்டுல இருப்பீங்க. இதுதான் ஜோதிடத்தினுடைய துல்லிய நிலை. உங்க ஜாதகத்தை நீங்க கேட்கிற முன்னுக்கே நான் சொல்லிட்டு போடுறேன். பாக்குறவங்களுக்கு அப்படியே தெரியும். நல்லா பாருங்க, சூரிய தசையில குரு புக்தியில, இந்த குரு புக்தியில வரக்கூடிய சுக்கிரன் அந்தரம். ஏன் காரகன் யாரு? சுக்கிரன் தானுங்க வீட்டுக்கு காரக பிளானட். பிப்ரவரி 2ஆம் தேதியில பிப்ரவரி 2ஆம் தேதி அமைப்புகள்ல இந்த தைப்பூசத்துக்கே பிளான் பண்ணிருப்பீங்க. இவ்வளவுதான் ஜோசியம். மாத்திரேன், நிமித்திரேன், பிதுக்கிறேன், உத்திராட்சம் போடுறேன், தாயத்து கட்டுறேன், வாழை மரம் வெட்டுறேன் சொல்றவங்களுக்கு எல்லாம் இவ்வளவுதான் நான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க. அடுத்த வருஷம் புது வீட்டுக்கு போக தான் போறீங்க. அங்க போய் நல்ல வாழ்க்கை இருக்க தான் போகுது. 7.5 சனின்றனால விரையும் கண்ணை கட்டும்.